மக்களே இன்னைக்கு நம்ம காஸ் கேட்டலிஸ்ட் சேனல்ல அடுத்ததா பார்க்க போற கார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரியன் பிராண்ட் Hyundai Alcazar தான் நம்ம கிட்ட இருக்கு. Alcazar ஃபேஸ்லிஃப்ட் 2024 இப்போ வந்த மாடல் தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ காரோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க காஸ் கேட்டலிஸ்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் காஸ் கேட்டலிஸ்ட் சேனலோட மற்ற சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஸோ வாங்க Hyundai Alcazarோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபேஸ்லிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரண்ட்டில் ஃபேஸியாக எப்படி இருக்குது, உள்ள இன்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, பேக் எப்படி இருக்குது, எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக பாயிண்ட் ஆஃப் வியூ அன்னைக்கு வந்து காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே வெல்கம் பேக் டு பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவ்யூ அகெயின். அண்ட் இப்போ வந்து நம்ம Hyundai Alcazar நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ 2024 ஃபேஸ்லிஃப்டான Alcazar நம்ம கூட இருக்குது. அண்ட் இன்னைக்கு நமக்கு யார் கார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவையில் இருக்கிற இந்த கோவை Hyundai தான் நமக்கு இன்னைக்கு கார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் இந்த ஃபேஸ்லிஃப்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது பழைய ஸோ நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம், இது வந்து புதுசு அண்ட் இது வந்து பழசு. ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் நான் வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் இதில் வந்து காமிக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் த நியூ ஃபேஸ்லிஃப்டட் Alcazar. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான அந்த கிரெட்டாவோட ரெசம்பிளன்ஸ் அண்ட் கிரெட்டாவில் ஃபேஸ்லிஃப்ட் வந்துச்சு. இப்போ அகெயின் இந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. Alcazar 2021 இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இந்த மாதிரியான மாடல் வந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு ஃபேஸ்லிஃப்ட் ஆகி ஒரு புதிய தோற்றத்தோட ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்க்கான அந்த எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இங்கே வந்து குவாட் பீம்க்கான அந்த எல்இடி ஹெட்லாம்ப்ஸுமே அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட் ரேடியேட்டர் கிரில் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு பிளாக் கலர் குரோம் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல Hyundaiக்கான அந்த 2D லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லி கனெக்டட் எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து சீக்வென்ஷியல் இண்டிகேட்டராகவும் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ யூஸ்வலாக இந்த டிஆர்எல்லே இண்டிகேட்டர்ஸ் வந்து வரும், பட் ஆனால் இதில் தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹெட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த Hyundai அப்படிங்கிறத ஹெட் ஷேப்பில் வந்து ரிசம்பிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் குவாட் பீம் எல்இடிஸ் இந்த மாதிரி ஸோ கீழே இப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸ் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 360 கேமராக்கான அந்த ஆப்ஷன்ஸுமே இங்கே வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு மெட்டாலிக் கலரில் உங்களுக்கு இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பம்பரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ அப்படியே இதில் சைட் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 இன்ச்க்கான டைமண்ட் கட் அலாய் வீல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பழைய அலாய் வீல் வந்து இந்த மாதிரி இருக்கும் அண்ட் புதுசு வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சைட் ப்ரெசன்ஸ் ரெண்டுக்குமே வந்து பார்க்கலாம். ஸோ அதுலேயுமே 360 கேமரா இருந்துச்சு, இதுலேயுமே 360 கேமரா வருது. அண்ட் லென்த் வைஸ் எல்லாமே வந்து ஒன்று தான். 4.5 மீட்டர்ஸ், ஹைட் வந்து 1.7 மீட்டர்ஸ் அண்ட் வித் வந்து 1.8 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் வந்து 2760 mm ஒரு வீல் பேஸுமே வந்து கிடைக்குது. ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக்ஸ். அண்ட் இதில் வந்து சைடில் உங்களுக்கு ORVMஸில் எல்இடி இண்டிகேட்டர்ஸ், ஆட்டோ ஃபோல்டபுள் ORVMs, இந்த இடத்துல 360 கேமராக்கான பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடில் வந்து கீழே சென்ட்ரிக்கான ஸ்விட்ச் வந்து கிடைக்குது. கோ டிரைவர் சைடில் வந்து உங்களுக்கு மெட்டாலிக் அண்ட் பாடி கலர் ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான வந்து ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒயிட்டில் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நான் டிரைவர் சைடு போகிறேன். டிரைவர் சைடு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டிசிடிக்கான அந்த பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக். அண்டர் த ஹூட் வந்து இன்ஜின் ஸ்பெக் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இதில் கீழே சென்ட்ரிக்கான அது பட்டனாக இல்லாமல் இந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி ஒரு டச் மாதிரியான ஒரு இது வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மேலே வந்து ரூஃப் ரெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜ் டைப்பில் வந்து இந்த ரூஃப் ரெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹோல்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் அதுக்குன்னு இதில் பிடிச்சி தொங்குனீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஜஸ்ட் ஒரு ப்ரெசன்ஸ் தான், ஃபுல்லாக அப்படி காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி உங்களுக்கு இந்த குவார்ட்டர் கிளாஸுமே நல்ல ஒரு வெளிச்சம் கொடுக்குற மாதிரியான அந்த டிஎல்ஓவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்து நீங்கள் வந்து பார்க்கலாம் 4.5 மீட்டர்ஸ், 5.9 மீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பேக் ப்ரெசன்ஸ் வந்தீங்கன்னா இந்த இடத்துல புது Alcazar அண்ட் பழைய Alcazarக்குள்ள அந்த ரெண்டுமே வந்து இருக்குது. ஸோ பழசில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், அதில் வந்து ஃபுல்லாக எல்இடி கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் வந்து ஃபுல்லி
கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அல்கசாருக்கான அந்த பேஜிங் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த கிளாஸ் ஃபினிஷ்குள்ளே வந்து அந்த அலுமினியம் ஸ்ட்ரிப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எல்லாமே மெட்டாலிக்காக பின்னாடி வந்து இருக்கும். அண்ட் இந்த இடத்துல டர்போக்கான அந்த பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி அதே மாதிரி ஹுண்டாய்க்கான அந்த லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து குரோமில் கொடுத்துருந்தாங்க, இப்போ அலுமினியம் ஃபினிஷில் வருது. இந்த இடத்துல ஒரு ஸ்பாய்லருக்கான ப்ரெசன்ஸ், ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், மேலே ஷார்க் ஃபின் ஆண்டனா, வாஷர், வைப்பர்ஸ், டிஃபாகர் லைன்ஸ் எல்லாமே இதில் வந்து கிடைக்குது. அப்படியே நம்ம பூட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பூட் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் போஸ்க்கான சப்வூஃபரோட மவுண்ட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 7 சீட்டர் வேரியண்ட் அப்படிங்கிறனால நீங்கள் ஜஸ்ட் புஷ் பண்ணிட்டு இந்த உள்ள தள்ளினீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்ல பூட் ஸ்பேஸுமே வந்து கிடைக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு 4 சீட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 6 சீட்டர் ஆப்ஷனும் இருக்குது, 7 சீட்டர் ஆப்ஷனும் இருக்குது. உள்ளே போயிட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இதில் வந்து லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் வந்து கிடைக்குது. யூஎஸ்பி சி டைப் அண்ட் ப்ளோவருக்கான அந்த கண்ட்ரோல்ஸுமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பாட்டில் ஹோல்டர், அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அதே மாதிரி பின்னாடி இந்த சைடு லெஃப்ட்டில் உள்ளவங்களுக்கு வந்து சி டைப் இருக்குது, ப்ளோவருக்கான கண்ட்ரோல் இல்லை. பட் ஆனால் ஏசி வென்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு அசாட்கான ட்ரையாங்கிள், இதை நீங்கள் தூக்குனீங்கன்னா இந்த இடத்துல இந்த போஸ்க்கான அந்த ஆம்பிளிஃபையர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மற்ற டூல்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்குது. அண்ட் இதிலேருந்து நீங்கள் வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேர் வீல் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து கிடைக்க போகுது. அண்ட் ட்வின் எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 1.5 லிட்டர் டர்போ இன்ஜின். நான் அப்படியே இதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். அண்ட் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் கேமராவுமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி அந்த பம்பர்ஸில் இருக்கிற மாதிரி இந்த அலுமினியம் மெட்டாலிக் ஃபினிஷில் உங்களுக்கு இந்த பம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல சென்சார்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ். அண்ட் இங்கே தான் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் கியர் போடுறப்ப எரியிற லைட் வந்து இங்கே வந்து எரியும். இப்போ ஹுண்டாயில் எல்லா வேரியன்ட்ஸுமே இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அண்ட் பின்னாடி பிரேக் லைட்ஸ் மட்டுமே எரியும். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டாலிக் ஸ்ட்ரிப்புமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து வித்தியாசமாக கொஞ்சம் எடுத்துக்காட்டுது. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உள்ளே போனோன்னா உங்களுக்கு ஒரு வெல்கம் ஃபங்க்ஷன் வந்து வரும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ சீட்ஸ் வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்கா, இப்போ நான் வந்து வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணால் வண்டி இப்போ ட்ரைவில் இல்லை, பார்க்கில் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் மூவ் ஆகுதா. ஸோ எந்த பொசிஷனுக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த பொசிஷனுக்கு வந்து உங்களுக்கு டிரைவர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மூவ் ஆகிக்கும். அப்படியே நம்ம டோர் பேட்ஸில் வந்து ஆரம்பிப்போம். ஸோ டோர் பேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கெட் இந்த ஒரு மாதிரி ஒரு காஃபி கலர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பிளாஸ்டிக், இது ஒரு பிளாக் அண்ட் காஃபி கலர் பிளாஸ்டிக் மோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் டச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஆல் 4 பவர் விண்டோஸ், ஆட்டோ ஃபோல்டபுள் ஆர்விஎம்ஸ்குள்ள ஸ்விட்ச். இந்த இடத்துல உங்களுக்கு மெட்டாலிக் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மெமரி சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 and 2. ஸோ 2 வந்து பார்க்கலாம். ஸோ அதுவே வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. இப்போ நான் வந்து 1 கிளிக் பண்ணுறேன். எஸ், ஸோ இது 1க்கான செட்டிங். இப்போ அப்படியே உள்ளே போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டில் ஸ்டோரேஜ், ஒட்டி மேகசின் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே போவோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் ஸ்ட்ரிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பிளாஸ்டிக் இது வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இந்த பெயிண்டிங் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கால் எடுத்து வைக்கிறப்ப இந்த கல்லோ மண்ணோ பட்டு உரசி அப்படியே ஸ்க்ராட்ச் ஆகும். பட் ஆனால் இப்போ அதுக்குள்ளே இது இல்லை. பட் ஆனால் இதில் வந்து கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பம்பர்ஸில், பேக்கில் பம்பர்ஸில் இருக்கிற மாதிரியே இந்த ரன்னர் போர்டில் வந்து இந்த ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இந்த இடத்துல கிளாஸ் பிளாக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். அப்பா, கோயம்புத்தூரில் இப்படி ஒரு வெயிலா. ஸோ இது வந்து 8-way பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ். நான் அப்படியே பின்னாடி போகிறேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து இப்போ நான் சவுண்டை குறைச்சிட்றேன். ஆல்ரைட். ஸோ இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் வந்து கிடைக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல ஹுண்டாய்க்கான அந்த ஸ்டீரிங் ப்ரெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸ். இந்த இடத்துல ADAS 2 லெவல் 2 ஃபங்க்ஷன்,
Hyundai Smart Sense அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடுது. பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து மெட்டாலிக் பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து 10.25 இன்ச்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஃபோர்டைன்மெண்ட்டுமே 10.25 இன்ச்க்கான ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் யூ ஆல்சோ கெட் ப்ளூ லிங்க், அதே மாதிரி SOS, உங்களுக்கு இன்கேஸ் வந்து பிரேக் டவுன் ஆனால் அதுக்குள்ளே எமர்ஜென்சி பட்டனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. யூ ஆல்சோ கெட் போஸ் ஸ்பீக்கர்ஸ் வித் சப்வூஃபர்ஸுமே வந்து கிடைக்க போகுது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்ஸ், ஸோ அது வந்து டுவெல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து ஹாப்டிக் டச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெம்பரேச்சருக்கு வந்து யூ கெட் பட்டன்ஸ். இந்த இடத்துலையுமே உங்களுக்கு ரேடியோக்கான அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட்டுக்கான உள்ள சுவிட்சஸ்மே வந்து ரொம்ப டச்சில் இல்லாமல் உங்களுக்கு பட்டன்ஸுமே வந்து இருக்குது. அதுபோக ஹாப்டிக் டச்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்னே நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி இப்போ ஹரிசான்டலாக வந்து உங்களுக்கு ஏசி வென்ட்ஸுமே வந்து கொண்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்படி வேர்ட்டிக்கலாக இருக்கும், இப்போ ஃபுல்லாகவே ஹரிசான்டலாக கொண்டுட்டாங்க. இந்த காஃபி கலர் ஒரு மாதிரி நல்லா எடுத்து கொடுக்குது உள்ள இன்டீரியரை. நல்ல ஒரு ப்ளஷ் இன்டீரியர், பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரீமியமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃபோனோ இல்லை ஏதாவது வைக்கணும்னா கூட மேக்னெட்டிக் பேட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட் சைடு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புஷ் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான அந்த பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டு ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஆஃப் ஆன் சுவிட்சு, பார்க்கிங் சென்சார்ஸ்குள்ள சுவிட்சு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ஹெட்லைட் லெவலர்ஸ்க்கான அந்த சுவிட்சுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அப்படி இந்த வாட்டர்ஃபால் டிசைனில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசிடிக்கான அந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட் மோட். அது போக உங்களுக்கு சில மோட்ஸுமே வந்து இருக்குது. ஸோ டிரைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ டிரைவ் போடுறேன். டிரைவில் வந்து யூ கெட் நார்மல், ஈக்கோ. ஸோ ஈக்கோன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ப்ளூ கலரில் மாறிடுது. அண்ட் ஸ்போர்ட். ஸோ ஸ்போர்ட்னா ரெட்டு, நார்மல்னால் திங்க் நார்மலாக ஒரு அலுமினியம் கலர். அண்ட் ட்ராக்ஷன் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்னோ, மட் அண்ட் சாண்டு 3 இது வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக அல்கசாரில் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் டிரைவில் போட்டு யூ சுவிட்ச் ஆன் ரைட் சைடு, எங்கே யூஸ்வலாக ரைட் சைடு வந்து நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் போட்டால் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ரைட்டில் யார் வரா அப்படிங்கிற அந்த கேமரா வந்து ஓப்பன் ஆகும். பட் ஆனால் தெரில, மேபி உள்ளே ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு தெரில. ஸோ அதனால் இருக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங், பிரேக்ஸ், ஆட்டோ ஹோல்டு, 360 கேமராக்கான அந்த ஆப்ஷன்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் சரவுண்ட் வியூ. ஸோ இது வந்து பேக்கு. நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த ஃபுல் காரை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு 2 சைட்ஸுமே வந்து இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்லேயுமே வந்து நீங்கள் என்ன பார்த்துக்கலாம். மேலே உள்ள போர்ஷனுமே நீங்கள் வந்து காமிக்குது. ஜூம் பண்ணியும் பார்க்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நைஸ் டச். ஓகே, இப்போ நம்ம எடுத்து விட்டுலாம். இதை லேட்டர்னு கொடுத்து ஸ்விட்ச் டு யூசர் மோட்னு கொடுத்து பார்ப்போம். ஓகே, இதில் நிறைய செட்டிங்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ரேடியோ, மீடியா, ஜியோ 7 வந்து கொடுத்துருக்காங்க. கிளைமேட் கண்ட்ரோல், நேவிகேஷன், மேப், வேலட் மோட், குவைட் மோட், என்னெல்லாமோ நிறைய செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங்குள்ள செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து இந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு இதில் வந்து க்ளோ ஆகுது. ஸோ இப்போ வந்து ஆஃபில் இருக்குது. அண்ட் இதுலேயுமே ஒரு குட்டி சர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரஃப் டெக்ஸ்சரில் உங்களுக்கு ஃபோன்ஸ் ஏதாவது வேணுன்னா அதில் கூட வச்சுக்கலாம். அது மூவிங்கில் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ரஃப் டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே வந்து ஏசி வென்ட்ஸ் இங்கே இருந்து போயிட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து முடியுது. அந்த லெஃப்ட் சைடு மட்டும் உங்களுக்கு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் ஹரிசான்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏசி வென்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க, வெண்டிலேட்டட் சீட்ஸ். ஸோ டிரைவர், கோ டிரைவர் 2 பேருக்குமே வெண்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கிடைக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே வந்து ஆம்பியன்ட் லைட்டிங்குள்ளே அந்த லைட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்ட்ரிப் மாதிரி தெரியுது, அந்த இடத்துல வந்து எரியும். சென்டரில் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் நல்லா மூவபுளாக சாஃப்டாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து அந்த காஃபி ப்ரௌன் கலர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே குட்டியாக ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. டேஷ்போர்டுக்குள்ளே உங்களுக்கு ப்ளோவருக்கான அந்த கண்ட்ரோல்ஸுமே வந்து இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து அந்த கூலிங் ஏர் வந்து இதில் வந்து வரும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் ஹெட் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சொஃபிஸ்டிகேட்டடாகவே இருக்குது. இந்த ஹெட் ரெஸ்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி
ஃப்ரண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸுங்கிறனால நல்ல குஷன்டாக இருக்குது. தை சப்போர்ட் நான் வந்து காமிக்கிறேன். தை சப்போர்ட் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. ஸோ ஒரு பேனராமிக் சன்ரூஃப் போக அது போக இவ்வளோ ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்கும் உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வருது. அதுதான் அதில் வந்து மெயினாக ஒரு ஃபீச்சராக வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக சாஃபர் ட்ரிவன் கார்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ப்ரீமியம் லக்ஸரிஸ் கார்ஸில் கூட இப்போல்லாம் நிறைய இதில் வர்றதில்ல. பட் ஆனால் இந்த காரில் வந்து ஃப்ரண்ட் 2 பேக்கில் 2 வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இப்போ நம்ம பேக்கில் போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சீட் கம்ஃபர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு இது விட்டேன். இந்த இடத்துல சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 volt சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூஎஸ்பி டைப் சி, யூஎஸ்பி ஏ அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங்குள்ள பேட்ஸுமே இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ அப்படியே நம்ம பின்னாடி போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, பார்க்கிங் பிரேக் ஆட்டோமேட்டிக்கலி அப்ளைட். ஓகே, நான் வந்து டிரைவ் போட்டு திருப்பி நான் பார்க் போனேன். நம்ம கதவை திறந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்க்கிங் பிரேக் வந்து என்கேஜ் ஆகிடுது. அது ஒரு நல்ல ஃபீச்சர். உண்டாய் சூப்பராக வந்து கொடுத்துருக்கீங்க. அண்ட் இதோட டேஷ்போர்ட் குவாலிட்டியுமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. தம்ஸ் அப் டு யூ. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டம்மி பெடல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு பிரேக் ஆக்சிலேட்டர் இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பானட் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளது. அண்ட் யூ ஹாவ் டு புட் மேட்ஸ். ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் டர்ட்டி ஆகுது, நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ அப்படியே நம்ம பேக் சீட் போனோம்னா அப்படியே நம்ம வந்து ரியர் சீட் பேசஞ்சருக்கு போகலாம். ரியர் டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சன் பிளைண்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ரிட்ராக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் சொன்னாலே அதுக்குள்ளே ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நீங்கள் வந்து 1 2 3 செட்டிங் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பவர் விண்டோஸ், இந்த இடத்துல ஒரு மெட்டல் ஃபினிஷ் அண்ட் அதே மாதிரி இதில் சாஃப்ட் டச் கொடுத்துருக்காங்க. அதே காஃபி அண்ட் பிளாக் கலர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்க்கான ஸ்பீக்கர்ஸ். அப்படியே உள்ள இன்கிரஸ் போகலாம். இன்கிரஸ் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஒரு சாஃபர் ட்ரிவன் காராக இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரில. ஸோ பென்ஸ்லலாம் இருக்கும் இல்லையா, பென்ஸ் பிஎம்டபிள்யூலாம் ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க அண்டர் தை சப்போர்ட் இன்னும் எக்ஸ்டெண்டடாக இருக்கிறது. அதை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஃப்ரண்ட்டில் டிரைவர்ஸ்க்கே வந்து இல்லை, பட் ஆனால் இங்கே பேசஞ்சர் சீட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல டச். நீங்கள் இந்த ஹெட் ரெஸ்ட் பார்த்துக்கிட்டிங்களா, ஒரு விங் ஷேப்பில் வந்து இந்த ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்கறனால நீங்கள் ஒரு லாங் ட்ரைவ் போகும்போது உங்கள் ஹெட்டு வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் ஒரு மாதிரி ஆடிட்டே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் அப்படியே டைட்டாக நிம்மதியாக தூங்கிட்டு போகிற மாதிரியே வந்து வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறக்கு. ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதில் உட்காடுறேன். ஸோ இந்த பக்கம் அதுக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்து இருக்குது. நீங்கள் வந்து ரிக்ளைன் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ இப்போ நான் வந்து காமிக்கிறேன் எவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து ரிக்ளைன் ஆகிருக்கேன்னு. நீங்கள் வந்து பாருங்கள், நான் அப்படியே வந்து ஃப்ரண்ட் சீட்டில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி வந்து படுத்திருக்கேன். இப்போ நான் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறேன். வாவ், வெரி சொஃபிஸ்டிகேட்டட். ஒரு ப்ரீமியம் ஹை ரேஞ்ச் கார்ஸ் வந்து இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி டிஎல்ஓ நல்லா இருக்குது. ஒரு ஹை ரேஸ்டாக அந்த சீட் வந்துருக்கு. ஏன்னா நான் ரிக்ளைன் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு அந்த ரோட் வியூ இருக்குது. ஸோ இப்போ நான் இதை எடுத்து விட்டேன்னு வைங்களேன், உடனே நான் வந்து இங்கேருந்தே நான் வந்து கிளாஸ் இறக்கிட்டு நான் வந்து பேசுகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது நான் திருப்பியும் சன் பிளைண்டை வந்து போட்டு விட்டுறேன். ஓகே, சன் பிளைண்ட் குட். வெல், இந்த சீட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தை சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா அண்டர் தை சப்போர்ட் எக்ஸ்டெண்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த விங் ஷேப் ஹெட் ரெஸ்ட் இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் மேக்ஸிமம். ரொம்ப இந்த பக்கம் டாஸ் ஆகாது, இந்த பக்கம் டாஸ் ஆகாது. இந்த பக்கத்தில் வந்து பிடிச்சி வச்சுக்கோம். அண்ட் அதே மாதிரி எனக்கு இந்த சைடில் உள்ள குஷனிங்குமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஃபீச்சர் வந்து காமிக்கிறேன். இப்போ நான் வந்து டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருக்கிறனால நான் டிரைவர் சீட்டை வந்து ஃப்ரண்டில் தள்ள முடியாது. பட் ஆனால் இந்த சைடில் இருக்கிற பேசஞ்சர் வந்து தே கேன் மூவ் திஸ் ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ தூரம் ஈஸியாக புல் பண்ணிட்டு இதுவுமே ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டீங்கன்னா த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் ஸ்பேஸ் இருக்குன்னு.
இப்போ நான் அண்டர் தை சப்போர்ட்டையும் தூக்கி விட்டேன். இதையுமே வந்து இது மாதிரி ரெக்ளைன் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, சூப்பராக வந்து கால் நீட்டிகிட்டே ட்ராவல் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இவ்வளோ ஸ்பேஸ் வந்துருக்கு. நீங்கள் வந்து டம்பிள் டவுனும் பண்ணால் சீட்டை இதே மாதிரி உள்ளே ஏறி இப்படி நடந்து போகலாம். அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து 2 ஏசி வென்ட்ஸுமே வந்து வந்துடுது. 2 யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு மொபைல் ஹோல்டருமே வந்து ஒன்று கிடைக்கிது. ஐ திங்க் இதுவுமே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். லெட் மீ செக். ஏன்னா அதில் ஒரு லைட் எரியிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங், ரியர் பேசஞ்சர் சீட்டில் ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. குட். ஹுண்டாய் மேட் இட் வெல், ஸோ வெல். இங்கே வந்து பாருங்கள், இப்போ வந்து சார்ஜ் ஏறுது. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பார்சல் ட்ரேமே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல உங்களுக்கு 3.5 kg மேக்ஸ் லோடு வந்து கொடுக்கலாம் போல். இப்போ அந்த பிளாஸ்டிக் இருக்கிறனால எனக்கு ஃபுல்லாக வந்து எடுத்து காமிக்க முடியல. ஓகே, ஸோ இதை நான் எடுத்துட்டேன்னா ஆஃப் ஆயிடுது. சூப்பர். ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே பேக் சீட்டுக்குள்ளே போகிறேன். பேக் சீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான சோர்ஸையும் வந்து தேடுவோம். ஏன்னா எனக்கு இந்த வழியில் போகிற கஷ்டமாக இருக்குது. லெட் மீ கெட் இன். அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஓ மேன், இது வேறு டைட்டாக மாட்டிக்கிச்சு. ஓகே, இதை மூவ் பண்ணோம். இதை புஷ் பண்ணி மேலே எடுத்துடணும். ஓகே. வாட் அ டஃபஸ்ட் வே டு கம் இன். ஏங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ நான் ஒரு சீட்டிங் பொசிஷனில் வந்து உட்காந்துட்டேன். ஐ திங்க் இதில் உள்ள இதை பிடிச்சி இழுத்தா ரெக்ளைன் பண்ணலாம். ஓகே, ஓகே, நான் வந்து உள்ளே வந்துட்டேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக திஸ் சீட் இஸ் நாட் ஃபார் அடல்ட்ஸ். டெஃபினெட்லி நல்லாவே கிராம்டாக இருக்குது. பட் ஆனால் ஸ்கூப்ட் அவுட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ஏசி வென்ஸ், சி டைப் சார்ஜர் எல்லாமே வந்துருக்கு. பட் ரியலி நாட் ஃபார் அ லாங் ட்ரைவ். அவ்வளோ வெறுத்துருவீங்க. ஃபர்ஸ்ட் 4 சீட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். லாஸ்ட்டு சீட் தை சப்போர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லை. பேசிக்கலி திஸ் இஸ் ஃபார் கிட்ஸ், நாட் ஃபார் அடல்ட்ஸ். பட் ஆனால் இதில் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல டச். ஆக்சுவலாக உங்களுக்கு சீட் பெல்ட்ஸ் வந்துடுது, எல்லாமே வந்துடுது. பட் ஆனால் உள்ளே வர்றதுக்குள்ளே எனக்கு மூச்சு வாங்கிடுது. திருப்பி நான் இது வெளியே தான் வெளியே போனோம். அப்பா ஓகே, உள்ளேருந்து வெளில வந்து இங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போனால் தான் கொஞ்சம் மூச்சு வாங்காமல் இருக்குது. ஏன்னா அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு கேப்டன் சீட்ஸில் உங்களுக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுமே வந்துடுது. ஸோ எனக்குமே இந்த இடத்துல வந்துருக்கு. நிறைய பிளாஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால பிடிச்சி வச்சுருக்கு. ஸோ இங்கே ஆர்ம் ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ கூலிங் ஃபங்க்ஷன் நல்லாவே இருக்குது சீட்டில். குட். ஓகே, நம்ம வந்து ஹுண்டாய் அல்காசாரோட இன்டீரியர் பார்த்துட்டோம், எக்ஸ்டீரியர் பார்த்துட்டோம். ஸோ மக்களே, ஹுண்டாய் அல்காசார் சிக்னேச்சர், அதாவது டாப் அண்டோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். எக்ஸ்டீரியர் பார்த்தோம், இன்டீரியர் ரிவ்யூ பார்த்தோம், சீட் கம்ஃபர்ட் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் காஸ் கேட்டல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சின்ன சின்ன விளாக்ஸுமே உங்களுக்காக வந்துகிட்டு இருக்குது. அந்த விளாக்ஸுமே நான் வந்து போடுறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹுண்டாய் அல்காசார் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். And subscribe and give a thumbs up button to our channel. Thank you for watching this video. Until then, it's bye from GJ. Thank you.